என்னோட பர்சனாலிட்டி பார்த்து தாண்டா காபி ஹவுஸ்க்கு ஃபிகர்களே வருது. மாமா என்ன பர்சனாலிட்டினா ஒரு முகம் வேணும் மாமா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம் தெரியுமா? இத பாருடா, அப்படி எச்சி தடவி அப்படி புருவத்தை தீட்டி விட்டு இத தொங்குது பாரு ஒத்த முடி, அத ஒரு சுண்டு சுண்ணா பர்சனாலிட்டி தானா வந்து போகுது. எப்பவுமே உண்மைதான் சொல்லுவேன். எனக்கு இப்ப 19 தான் ஆகுது. இது என்னன்னு பாக்குறீங்களா? இது வந்து இளநர, இந்த ரெண்டு சைடு பித்தநர. எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டேன். மேகி, உன் குரல் காக்கா மாதிரி. நீ ஒரு சூப்பர் லூசு. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு டேய், ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஒரு காபி ஹவுஸ் வச்சிருக்க, டெய்லி க்ளீன் பண்ணி வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஆயுத பூஜை எல்லாம் தேவையில்லை. என்ன அழுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு தான் அதெல்லாம் தேவை. இருந்தாலும் இவ்வளவு பெரிய அழகான காபி ஹவுஸ்ல ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது. என்னது அது? திருஷ்டி பொம்மை மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு, அதான். மாம்சே, என்ன? என்ன மாதிரி அழகான ஆள் இங்க இருக்கிறதுனாலதான் சில மாடர்ன் கேர்ள்ஸ் அப்படியே என்ன சைட் அடிக்க வராங்க. அழகான கேர்ள்ஸ் முந்தா நாள் வந்தத மார்க்கெட்ல இருந்து, மீன் மார்க்கெட் காரியா, நொச்சி குப்பம் ஒச்சி குப்பம் வெத்தலை வாக்கு போட்டு வர்றவளுங்க. டேய், பர்சனாலிட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? பர்சனாலிட்டியா? அத பத்தி நீங்க பேசுறீங்களா? டேய், என்னோட பர்சனாலிட்டி பார்த்து தாண்டா காபி ஹவுஸ்க்கு ஃபிகர்களே வருது. மாமா என்ன பர்சனாலிட்டினா ஒரு முகம் வேணும் மாமா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம் தெரியுமா? இத பாருடா, அப்படி எச்சி தடவி அப்படி புருவத்தை தீட்டி விட்டு இத தொங்குது பாரு ஒத்த முடி, அத ஒரு சுண்டு சுண்ணா பர்சனாலிட்டி தானா வந்து போகுது. என்ன சிரிப்பு? மாமா ஆடு மாடு கூட தான் மணி தொங்குது. ஆடு மாடு நானு. ஏண்டா கழுத, நீ எல்லாம் 40 வயசு கிருஷ்ணாவை தாண்டா பாத்துட்டு இருக்கற. கோ டு பேக். 20 வயசு கிருஷ்ணாவை நீ பார்த்தது இல்ல மேன். ஏன் 20 வயசுல திருடுவீங்களா? யார் நானா? 20 வயசுல திருடுனேன்டா, சத்தியமா திருடுனேன்டா. ஆனா பொருட்களை கிடையாது, பொண்ணுகளோட மனச மேன், மனச. மாம்சே, என்ன வழக்கமா காதுல ஒத்த பூ தான் சொருவாங்க, நீ ஒரு முளம் சொருற பாத்தியா? நானு பூவு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காபி ஹவுஸ்க்கு வர்ற ஒரு சூப்பர் ஃபிகரை மடக்கி உங்க அக்காளுக்கு நான் சக்காளத்தியாக்கி காட்டல. என் பேர் கிருஷ்ணா கிடையாது. காட்டுறான்டா, காட்டுறான்டா. உயிரே உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிவிடு. நிக்குதே மூதேவி நிக்குதே, ஐயோ பயமா இருக்குதே. டேய், என்னுடைய சேலஞ்ச இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கிற. கொண்டாட அந்த கண்ணாடிய. டேய், இந்த பழமெல்லாம் வேஸ்டான்னு சொன்னீங்கல்ல, பர்சனாலிட்டி எப்படி? இந்த பழத்தை எல்லாம் புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஜூஸ் போடணும். ஏன்? மாம்சே, என்ன அங்க பாரு. உன் மேட்ரை ஸ்டாப் பண்ணு. சரிடா, பண்ணிட்டேன். நம்ம கடைக்கு முதல் கஸ்டமரா பாம்பே படத்துல வர்ற மனிஷா கோயர்லா மாதிரி வந்திருக்காங்க. ஆமா, நான் போய் சர்வ் பண்றேன். நில்லு நில்லு நில்லு. அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் போய் பண்றேன். மாம்சே, படுதா போட்ட பொண்ணுங்களா ரொம்ப கலரா இருப்பாங்க. உண்மையான விஷயம். உன் கலர் அதுக்கு செட் ஆகாது. அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிற என் கலர் தான் அதுக்கு செட் ஆகும். நான் போறேன். டேய், நீ அரவிந்த் சாமியா? நீ ஐயனார் சாமிடா. டேய், அப்படியே பார்த்தாலும் அரவிந்த் சாமி பாட்டு பாடிதான் ஃபிகரை கவுத்துவாரு. ஆனா நான் அப்படி இல்ல. நானா பட்டேக்கர் மாற வசனத்திலேயே மடக்கிறேன் பாரு. இப்ப பாரு, ஆடாம அசையாம இங்கே நில்ல. என்ன I am the owner of the Krishna Coffee. என்னது ஒண்ணுமே தெரிய மாட்டீங்குதே. அம்மணி, அம்மணிதான் நீங்க? என்ன வெக்கமாக்கு? இல்ல நாத்தம். நாத்தமா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துலதான் கக்கூசு. ஒரு வாரமா கிளீன் பண்ணலாம், ஆள் வரல. அதான் பையோ கக்கூச கிளீன் பண்றோம், அதுக்காண்ட சம்பளம் தர்றேன். அப்புறங்க என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னு பேசுறீங்க? எனக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 20, உங்களுக்கு 18 நான் சொல்ல வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் எப்பவுமே உண்மைதான் சொல்லுவேன். எனக்கு இப்ப 19 தான் ஆகுது. இது என்னன்னு பாக்குறீங்களா? இது வந்து இளநர, இந்த ரெண்டு சைடு பித்தநர, இந்த ஒத்த முடிக்கு மட்டும் 40 வயசு ஆகுது. அது சரி, என்னோட வயசு நான் சொல்லிட்டேன். உங்க வயசு என்னன்னு சொல்ல மாட்டீங்களாக்கு? இந்த காலத்து பொண்ணுகள்லாம் எங்க வயசு கரெக்டா சொல்றாங்க.
சரி வயச சொல்ல வேண்டாம், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். என் பேரு மனிஷா. எது மனிஷாவா? என்னாச்சுங்க? இல்லைங்க, ஏதோ ஒரு தீ மியூசிக் அப்படியே காதுல கேட்டுச்சு. ஓ, தீ மியூசிக்கா? ஆமா. கொய்ராலா, ஆ, என்ன சாக்காயிட்டீங்க? நானே உங்க பேரோட பின்பகுதியை சொன்னேன். அந்த கொய்ராலாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொய்ராலா, ஆ, ஏதாவது கேள. எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? அதாம்மா சென்னையில ரொம்ப கஷ்டம். தண்ணி எல்லாம் எதுக்கு? நீ எதுக்கு குடிச்சிட்டே? டேய், என்னடா பார்வீங்க? டேய், கொய்ராலாவுக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம், அந்த ஆப்பிள் ஜூஸ்ல ஒன்று போடு, கூட பசும்பால் கலந்துக்க. கொய்ராலா, ஆ, ஜூஸ் வந்துட்டே இருக்குது, ஆ. இடையில ஏதாவது வேணுமா கேள. நிம்மதிதான் வேணும். நிம்மதியா? அதான் இந்த கடையில் ரொம்ப கஷ்டம். பாரு, அவனால எனக்கு நிம்மதியே கிடையாது. எனக்கு இன்னும் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. ஐயோ, என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? நிம்மதி தானே? ஆ, முதல் டச் பண்ணக்கூடாது, தப்பா போயிரும்ல. நிம்மதி தானே? நான் கொடுக்கறேன் உனக்கு நிம்மதி. மிஸ்டர் மணிமுடி, நான் ஒன்னு கேட்பேன். ஆ, நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா ஒண்ணு நினைக்கவே மாட்டேன். டேய், கட் தி பெல். ஃபிகரோட பேசிருக்கேன்ல, என்னடா? நீங்க தான் ஆப்பிள் ஜூஸ் போட சொன்னீங்க. நான் தான் போட சொன்னேன். உடனே போட சொன்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போட்டு எடுத்துட்டு வா. கணிஞ்சு வரும்போது காரியத்துக்கு கடுத்து போடாத. கண்ட்ரி ஃப்ரூட். அப்புறம் நீ என்னவோ சொல்ல வந்திய? இல்ல, நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, நான் எதுக்கு வந்து தப்பா நினைக்கிறேன்? நீ என்ன வேணாலும் கேள், நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். மிஸ்டர் தொங்கமுடி, இந்த இடம் கொஞ்சம் எனக்கு அமைதியா இருக்கு. சோ நான் டெய்லி கொஞ்ச நேரம் வந்து இங்க உட்காந்துட்டு போலாமா? ஆயாஹா, கொய்ராலா கொய்ராலா. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை டான்னு அடிச்சிட்ட. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் இது வந்து உன்னோட இடம், இனிமேல் நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அப்புறம் கொய்ராலா, இந்த கொய்யாப்பழ ஜூஸ் பாரு, அது என்ற கடையில ரொம்ப ஃபேமஸ். அது குடிச்சின்னா நல்ல தளன்னு கொழு கொழுன்னு வருவேன். அவன் குடுக்கலான்னு வச்சுக்க, அடிச்சு கூட விரட்டிடு. இது வரைக்கும் இது என்னோட காஃபி ஹவுஸ், இனிமேல இது உன்னோட காஃபி ஹவுஸ். ஓகே அங்கிள். எது அங்கிளா? ஐம் சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல, அங்கிள்ங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கலான்னு வச்சுக்குவேன். கிருஷ்ணா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடு. ஆமா, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் சொன்னியே, என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல, என் மனசு கொஞ்சம் சரியில்லை. நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ கொஞ்சம் ப்ளீஸ் நீங்க. நான் வெளியே போயிருந்தேன், நீ தனியா இருக்க இரு. எப்படியோ நீ பேசாம இருந்தாலும் இங்கே இரு, இருந்துட்டே இரு. ஆஹா, பாதி கணிஞ்சு போச்சு. வாட் a sweet girl. மேகி, என்ன காபி ஷாப்புக்கு ஆளே காணோம்? ஏதாவது ஸ்பெஷலா போட்டு தட்டுமா? கிளாஸ் நல்லா இருக்கே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? டேய் உப்ளி, அங்க என்னடா பேச்சு? சும்மா. டேய் பின்னாடி வாடா, பின்னாடி வா. வா, என்னடா பேச்சு? சும்மா அது நானும் மேகியும் ஒண்ணு இல்ல, தமாசுக்கு பேசிட்டோம். மாமா, தமாஸ். நாங்க சின்ன பசங்க, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. டேய், அதிக பிரசங்கத்தனமா பேசுற, போ உள்ள போ. போடா. என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற? போடாண்ணா. மேகி, மேகி, நானாவது முடியல ஒரே ஒரு மணி தான் போட்டிருக்கிற, நீ என்ன 7-8 மணி கோத்துட்டு வந்திருக்கிற. சூப்பர் சூப்பரு. அதை விட அந்த கர்ச்சீப் கட்டிக்கிற பாரு, அடேங்க அப்பா, என்ன அழகு. உலகத்திலேயே இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. கர்ச்சீப்ப சொன்னம்மா சிரிக்கிறது. எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டேன். இவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நாம கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுப்போம். டேய் உப்ளி, நான் ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணல, கேன்சலா? நல்ல வார்த்தையே வராதே உனக்கு. டேய், ஆப்பிள் ஜூஸ் ஒரு 1/2 hour தள்ளி போடுறா. நான் அதுக்குள்ள கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன? ஹாய். ஹாய். உங்களை இதுக்கு முன்னாடி இந்த காஃபி ஹவுஸ்ல பார்த்ததே இல்லையே. நான் இப்பதான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன். அப்படியா? உங்க பேரு? என் பேர் மனிஷா.
ஓகே. உங்க பேரு? மேகி. ஹாய். ஆக்சுவலா உங்ககிட்ட நான் பழகி 2 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள ரொம்ப க்ளோஸா பழகுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கும் தான். அப்படியா? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு முக்கியமான ஆள்கிட்ட நான் பேச போறேன். அதான் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். எனக்கும் அதான். அம்மா நீங்க சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. ஓகே, அவரும் நானும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி நான் சொல்லுவேன்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா ஃபைனலா இன்னைக்கு தான் நாங்க மீட் பண்ண போறோம். ஓ லவ்வா. ஆமா. அப்போ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? வாட்? இல்ல உன் லவர்க்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆக்சுவலா இப்ப அவர் வர டைம் ஆயிடுச்சு. So, நீங்க எனக்கு புரியுது புரியுது. ஓகே பை 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 பை. பை. ஆப்பிள் ஜூஸ் half அன் ஹவரா? மாம்சி நீ வா, நான் கொடுக்குற ஆப்பிள் ஜூஸ்ல உனக்கு வரப்போது பாரு பிம்பிள்ஸ். ஐயோ இப்போ இது எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே மேகி? ஆமா, நீ யாரு? ஐ அம் ராஜா. எந்த ஊருக்கு ராஜா? ஹலோ. ஏன் பக்கத்துல தானே இருக்க, எதுக்கு எஸ்டிடில பேசுற மாதிரி ஹலோன்ற? Please, will you just shut up? யார் மேகி இவ? மேகிய மேரேஜ் பண்ண போறவன். வாட்? உப்ளி, நீ மரியாதை ஃபர்ஸ்ட் உள்ள போ. கெட் லாஸ்ட். சாரி ராஜ், அவன் இந்த மாதிரி தான் ஏதாவது லூஸ் ஆட்டம் பேசிட்டே இருப்பான். இப்போ நம்ம மேகி ப்ரப்போஸ் பண்ண போறோம். ஐ லவ் யூ சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? யோசிடா சாம். எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா. ஆமா, ரோஸ் எல்லாரும் பசங்க எப்படி சொல்லுவாங்க? ரோஜா பூ மூலியமா தான் ஆரம்பிப்பாங்க காதல. இங்கேயும் அதே செய். ஃபாலோ தட். யா வெரி குட். யா ரோஸ் தோ இருக்கு. ரோஜா 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 கண்ட பின்ன உன்னிடத்தில். போதும் போதும் அடங்க, இதெல்லாம் நல்லா தான் பண்ற. ஆனா போய் அவளை ப்ரப்போஸ் பண்ணுமே, அதை எப்படி பண்ணுவ? அதை ஃபர்ஸ்ட் பாரு. இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா சாம்? மேகி ஐ லவ் யூ. ச்சே, என்னடா இது யூசுவலா வர்றதுடா. இப்படி இல்ல, வேற ஏதாவது டிஃபரெண்டா திங்க் பண்றா சாம். ஓகே ஓகே ஓகே, ஒரு கவிதை நயமா சொன்னா மயங்கிடுவால? நிச்சயமா மயங்கிடுவா. அப்ப கவிதை சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? அவ குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல, அதை வச்சு சொல்லலாம். மேகி உன் குரல் காக்கா மாதிரி. முடிஞ்சு ஃபினிஷ். இன்னையோட கிளம்புண்டு வா. இப்படியா சொல்றது? வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுடா. இன்ட்ரெஸ்டிங்னா இன்ட்ரெஸ்டிங். யா ஐ காட் இட். வா மேகி வா, சரி போட்டு வா. நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். டைட்டானிக் கப்பல் காத்துக்கிட்டு இருக்கு. அதே செருப்பாலே அடிப்பா, அதே செருப்பாலே அடிப்பா. ச்சே, இப்படி இல்லடா, வேற ஏதாவது டிஃபரெண்டா திங்க் பண்ணுடா சாம். யா யா வேற ஏதாவது திங்க் பண்ணணும். வேற டிஃபரெண்டா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வாவ் so cute. என்ன மேகி, நீ சொல்லணும்னு நினைச்ச, அதுக்குள்ள நான் சொல்லிட்டேன்ல. நம்ம 2 பேருக்கும் ஒரே மனசு, ஒரே தாட் மேகி இல்ல? மனசு இதனால மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை அணுவா ரசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேல் பொறுமையா இருக்க கூடாதுன்னா ஐ டூ லவ் யூ சேம். ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ Maggie, 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 oh, Maggie, I love you, Maggie. Oh, Maggie, mwah. Maggie. Sam, one, stupid, idiot. How dare you? How mean you are? ஒரு பொண்ணு கூட தூக்க தெரியல, நீ லவ் பண்றியா? Idiot. Sorry, Maggie.
இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மேகி, சாரி. சாரி சாம், நீ ஏன் சாரி கேட்குற? நான் தான் கேட்கணும். இவ்வளோ நாள் என்னோட லவ்வர்ஸ் எல்லாம் மறைச்சி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏய், அப்போ தப்பு தானே அது? தப்பு தானே அது? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரிலாம் சொன்னா பத்தாது, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் உனக்காக நான் ஏத்துக்கிறேன் சாம். சொல்லு. அப்போ அப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு. கம் ஆன், கம் ஆன் மேகி. ஏய் மேகி, மேகி. சாம், no Sam, please. Sam, no yaar. Hey, don't touch me. Sam, hey. Hi Maggie. I'm not going to leave you now. Hey Maggie. Hey Sam, let me. Oh, oh. அது சரி, நான் தான் மேகின்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல இந்த பூவும் பொண்ணோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. How sweet. பை தி பை, ஐ அம் ராஜ். மேகி, ஐ லவ் யூ. யாரா நீ? இவன் வந்து நிறுத்து, நான் சொல்றேன். இவளை கட்டிக்கு போறவன். நீயுமா? Sam, what's this rubbish? நானும் அதான் கேக்குறேன். Who's this rubbish? சினிமா போறவங்க ஷூட்டிங்னு சொல்லிட்டு இங்க என்ன வாக்கம் பண்ணிட்டு இருக்கு? சந்தோஷப்படு, நம்ம வேலை மிச்சம். அவனே விரட்டி அமிச்சிடுவான். அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா இந்த முகர கட்டிக்கா மேகி அந்த பீத்தி பீத்தின்னு இருக்கா. டேய், நம்ம வரும்போது ஒரு செல்போன் நம்பர் சொன்னாங்களே. ஆமா இருக்குடா, நீ வா. லுக் மிஸ்டர் சாம், சாம். சாமோ காமோ, நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட். எத்தனை நாளைக்கு? மேகியோட பெர்மனன்ட் பாய் ஃப்ரெண்ட் தான். இது வரைக்கும் தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோ. வாட்ஸ் ஆல் திஸ் மேகி? ராஜ், சாம் வந்து என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ கோச்சுக்காத ப்ளீஸ். மச்சி, உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு. சி, நான் எங்கடா உனக்கு மச்சான்? உனக்கு இவ தங்கச்சினா நீ எனக்கு மச்சான் தானடா. கொய்ராலா கொய்ராலா கொய். என்னது மனிஷா கொய்ராலா உட்கார வேண்டிய இடத்துல எவனோ ஒரு கொரியர் சர்வீஸ்காரன் வந்து உட்காந்துருக்கான். ஹூ ஆர் யூ மேன்? கெட் அப், கெட் அப். நீ எப்படா வந்த? மேகி, இது யார் மேகி? கிருஷ்ணா சார், இவன் தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட். புது பாய் ஃப்ரெண்டா? நீங்க யாரு? நானா? ஆ. see this and see this. நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவருமா? என்ன இவருமா? டேய், 1000 பேர் வந்தாலும் சரி. மாமா, என்னடா 1000ல் 1 நான் இருக்கனே, என்ன மறந்துட்டீங்களே? நான் தான் பெஸ்ட் மேன். நீ தான் ஃபர்ஸ்ட் டக் அவுட், அது தெரியுமில்ல? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் குனிஞ்சுக்கிறீங்களா? நான் அவகிட்ட தனியா ஓ, பேசுறேன். அண்ணன் ஏதோ தனியா பேசணுமாமா? குனிஞ்சுக்கடா. பேசு. இத பாரு மேகி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்வே வந்தாலும் என்ன மாதிரி யாரையும் என்ன மாதிரி எம்மையும் பிரிக்க முடியாது. நான் வரேன். போயிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நீங்க பேசணுமா? அப்புறம் என்னடா மறுபடியும் குனிஞ்சுக்கோ. மேகி, நானும் அதே தான் சொல்றேன். எத்தனை எக்ஸ் வந்தாலும் எத்தனை ஒய் வந்தாலும் இந்த எஸ்ஐயும் இந்த எம்ஐயும் பிரிக்க முடியாது. See you again. அவனும் போயிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ. மை பேசணும். ஓ, நீயும் பேசணுமா? பெரிய விஷயமே இல்ல, பேசலாமே. இந்த பக்கம் வா. குனிஞ்சுக்கிற பேசு. மேகி, எத்தனை ஏபிசிடி வந்தாலும் இந்த மேவையும் ஊவையும் பிரிக்கவே முடியாது. அது என்னது? மேகி, மீண்டும் சந்திப்போம். போய் தொலை. முட்டா பசங்க. இங்க பாரு, ஆளுக்கு வந்தானுங்க, பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. நான் இதை வந்து கொய்ராலாக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்டேஷன். இப்ப சொல்றேன், இதை நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன், வச்சுக்கோ. இத எவனாலையும் பிரிக்க முடியாது. பத்மா, வச்சுக்க வச்சு பிரிச்சு பாரு.
ராக்ஸ் இப்ப எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? ஐயோ நேக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்தோன்னு தெரிஞ்சுக்காம மண்டையே செதறி வெடிச்சிட்டு போனதா இருக்கு. ராக்ஸ் நீ ஒரு சூப்பர் லூசு. நோக்கு கையில வீண பிடிக்கலாமா? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் அபிநயம் தான் பிடிக்கலாமா? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ராக்ஸ். இத முதலே வாய திறந்து சொல்லிருக்க வேண்டியதானே. நம்ம பேசாம ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ் போட்டு பார்த்துடலாமா? ஏண்டா நீயே ஹெட் ஆ டெய்லான்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கு ஒரு ஹெட் ஆ டெய்லா? சரிடா கோயின் நீயே டாஸ் பண்ணி தொலைடா. காயின் உன்கிட்ட தான் இருக்கு. நான் தான் ஜெயிச்சேன். நம்ம காபி ஷாப்ல ஒட்டி கேட்கும்போது ஒரு நம்பர் கேட்டோமே ஞாபகம் இருக்கா? நேக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குடா. பேங்க்ல நோட் என்றால் ஆக்கும்டா. நேக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். நோக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்கு. எங்க சொல்லு பாப்போம். 9841036158. ஏண்டா 11 நம்பர் தான் இருக்கு. இப்ப என்னடா செய்யறது? ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த கடைசியா சேர்த்தியே 9. அதை கழிச்சு குடிக்கோ எல்லாம் கரெக்டா இருக்கும். சரி போன் கொடு. இந்தா நானே டயல் பண்றேன். ஷோ ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குடா. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்லயே போன் கீழே விழுந்துருதா? ச்சே ஏன்டா குடுறா போன? ஒரு போனை கூட டயல் பண்ண தெரியல. ரிங் போறதா. ஹலோ, யார் பேசுறது? ஐயோ நீ என்ன சாவலையா? ஏய், யாரா நீ? என்ன கேள்வி கேக்குற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். கேட்டியா செத்தியா சாவலையா அதை மட்டும் சொல்லு. ஏய், வாய் முடுற கழுத. காலங்கத்துல என்ன கேள்வி கேக்குற? ஐயோ சரி சாரி, உங்களை அப்புறமேட்டு கூப்பிடுறோம். ராக்ஸ் என்னடா ஆச்சு? அவன் இன்னும் சாவலையாண்டா.